மின்னணு பண பரிமாற்றத்தின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயனிடம் செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த சைபர் கிரைம் மூலமாக பல்வேறு விதமான குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாதிரியான பண பரிவர்த்தனைகளை மின்னணு மூலமாக நடைபெறும் பொழுது யாரை முதல்ல புகாருக்காக நாம் அணுகுவது? இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மணி ஹஸ் டேக்கன் வேரியஸ் நியூ ஃபார்மேட்ஸ். ஒன்று பிளாஸ்டிக் கார்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம், தென் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறோம். இந்த மூணுத்துலையுமே நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு லைக் டெபிட்ஸ் கார்டு, கிரெடிட் கார்டு ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷினில் யூஸ் பண்ணும்போது அதில் ஸ்கிம்மர் மிஷின்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு தான் ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். ஸ்கிம்மர் மிஷின்ஸ் அப்படின்றது என்னென்னா ஏடிஎம் மிஷின்லேயே அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கார்டு இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஸ்கிம்மர் மிஷினை கிராஸ் பண்ணி தான் உங்கள் கார்டு ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போகும். உங்கள் கார்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கார்டுக்கு பின்னாடி ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும், அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்கிம்மர் மிஷினோட பர்பஸே அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க டூப்ளிகேட்ஸ் கார்டு கிரியேட் பண்ணலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம் மிஷினுக்குள்ளே போகும்போது செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இதே கார்ட்ஸ் பெட்ரோல் பம்ப்ஸ்லையோ இல்லை ரெஸ்டாரண்ட்லையோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் யாருமே எந்திரிச்சு போய் பே பண்ணுறது கிடையாது. கார்டை ஜஸ்ட் வெயிட்டர்கிட்டயோ கொடுத்துட்டு போயிடும், இல்லை பெட்ரோல் பங்க்கில் அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸ்கிம்மர் மிஷின்ஸ் ஒரு ஹேண்டி ஸ்கிம்மர் மிஷின்ஸும் இருக்குது. ஜஸ்ட் கையிலே அவங்க ஸ்வைப் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி காப்பி பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேயும் உங்களோட இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் லைக் 2 டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம். ஒன்று ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை கையில் இருக்க கார்டை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஜென்யூனான வெப்சைட்டாக இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு வெப்சைட் www ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி HTTP அப்படின்னு ஒன்று இருக்கும். HTTPS இருந்தால் அந்த வெப்சைட்டில் மட்டும் பண்ணுங்கள். பிகாஸ் தட் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர்டு. ஸோ அதில் பண்ணிங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு கம்மி. அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசு தரப்பில் இருந்து எந்த மாதிரியான அறிவுரைகளை மக்களுக்கு வழங்கணும், எந்த மாதிரியான நடவடிக்கைகளை அரசு இறங்கணும்ன்றதை நீங்கள் சொல்ல வரீங்க? கண்டிப்பாங்க. இப்போ ஏடிஎம் மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாமே அவுடேட்டட் ஏடிஎம் மிஷின்ஸ். இன்னும் நிறைய மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP பேஸ்டு மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் வேறு கண்ட்ரிலாம் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏடிஎம் ஆக்சஸ் இன்னும் நம்ம பின்ன்ற சிஸ்டம்லேயே வச்சிருக்கோம். ஸோ வேறு கண்ட்ரிலாம் யூஸ் பயோமெட்ரிக் லைக் தம்பு இம்ப்ரெஷன் அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். பயோமெட்ரிக் ஆக்சஸ் நீங்கள் கொண்டு வரலாம்.